டெல்லியில் உள்ள பாஜக எஜமானர்கள் ஆளுநரை தொடர்ந்து பாதுகாத்து வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். ஆளுநருக்கு எதிராக மக்களை தவறாக வழிநடத்த முயற்சிப்பது துரதிருஷ்டவசமானது என்று ஆளுநர் மாளிகை பதில். தவேக தலைவர் விஜய்க்கு வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. சிஆர்பிஎஃப் வீரர்கள், ஆயுதம் ஏந்திய காவலர்கள் என 8 முதல் 11 பேர் இனி பாதுகாப்பு வழங்குவார்கள் என்றும் தகவல். அமெரிக்க அதிபர் டிரம்பை வெள்ளை மாளிகையில் சந்தித்து பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை. மோடி அற்புதமான மனிதர் என்று டிரம்ப் புகழார். This is a terrific man. We're going to make some wonderful trade deals for India and for the U.S. அதிநவீன போர் விமானமான F-35 இந்தியாவிற்கு விற்பனை செய்ய அமெரிக்கா முடிவு. மும்பை பயங்கரவாத தாக்குதலின் முக்கிய குற்றவாளியான ராணாவை இந்தியாவிற்கு நாடு கடத்தவும் டிரம்ப் ஒப்புதல். சென்னை நங்கநல்லூர் அருகே வீட்டின் இரும்பு கேட் மேல் விழுந்ததில் 7 வயது சிறுமி உயிரிழப்பு. பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்து கேட்டை மூடியபோது நேர்ந்த சோகம். சென்னையில் மீண்டும் 64,000 நெருங்கும் ஆபரண தங்கத்தின் விலை. இன்று சவரனுக்கு 80,000 உயர்ந்து 63,920 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை வலசரவாக்கத்தில் மெத்தப்பட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல். விற்பனைக்காக வைத்திருந்த கல்லூரி மாணவர் கைது. துரோகிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அதிமுகவை அசைத்து பார்க்க முடியாது என்று வீடியோ வெளியிட்ட ஆர்.பி. உதயகுமார். துரோகிகள் அடையாளம் காட்டப்பட வேண்டும் என்று ஈரோடு பொதுக்கூட்டத்தில் செங்கோட்டையன் பேசியதால் பரபரப்பு. இந்த முறை மட்டும்தான் தோல்வியை நாம் தழுவி இருக்கிறோம். அதற்கு சில துரோகிகள் காரணம். அதை எதற்காக சொல்லி என்று சொன்னால், அது அடையாளம் காட்டப்பட வேண்டியவர்கள். அமைச்சர் ராஜகண்ணப்பன் வசமிருந்த காதி மற்றும் கிராம தொழில்கள் துறை வனத்துறை அமைச்சர் பொன்முடிக்கு கூடுதலாக ஒதுக்கீடு. இனி ராஜகண்ணப்பன் பால்வளத்துறை அமைச்சராக மட்டும் செயல்படுவார் என்றும் அரசு அறிவிப்பு. மெட்ரோ திட்டங்கள் தொடர்பாக மாநிலங்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் திமுக எம்பிக்களுக்கு இடையே கடும் வாக்குவாதம். எப்போதும் பிரதமரை மட்டும் தமிழ்நாடு எம்பிக்கள் குறை கூறுவதாக நிர்மலா சீதாராமன் கூறியதால் எதிர்ப்பு. கரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடுமையான பனிமூட்டம். சாலையே தெரியாத அளவிற்கு பனி இருப்பதால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்லும் வாகன ஓட்டம். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தின் பெயரில் போலி இணையதளம் செயல்பட்ட விவகாரத்தில் திடீர் திருப்பம். கோவில் அர்ச்சகரே மோசடியில் ஈடுபட்டது அம்பலம். கேரளாவில் 2 யானைகள் மிரண்டு ஓடி மக்கள் கூட்டத்திற்கிடையே புகுந்ததால் பரபரப்பு. 3 மணி நேரம் முயற்சிக்கு பின்னர் சமாதானம் செய்யப்பட்ட யானைகள். வீடு உள்ளிட்ட சொத்துக்கள் எப்போது வாங்கப்பட்டது என்பது ஞாபகமில்லை. தேவரமகன், குணா உள்ளிட்ட 109 படங்களின் பாடல்களின் உரிமை தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்தில் 1 மணி நேரம் விளக்கமளித்த இளையராஜா. அயோத்தி ராமர் கோவில் தலைமை அர்ச்சகர் சத்யேந்திரதாஸ் காலமானார். ஜலசமாதி முறையில் ஆற்றில் விடப்பட்ட உடல். இன மோதல் நடைபெற்று வந்த மணிப்பூர் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல். குறித்த காலக்கெடுவிற்குள் புதிய முதல்வரை பாஜக நியமிக்காததால் நடவடிக்கை. சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடருக்கு மனைவி மற்றும் குடும்பத்தினரை வீரர்கள் அழைத்து செல்ல அனுமதி இல்லை என்று பிசிசிஐ திட்டம். 1 மாதத்திற்கும் குறைவாகவே தொடர் நடப்பதால் விதிகளின்படி அனுமதி மறுப்பு என்றும் விளக்கம்.
கேரளாவில் 2 யானைகள் மிரண்டு ஓடி மக்கள் கூட்டத்திற்கு இடையே புகுந்ததால் கோவில் திருவிழா கலேபரமானது. உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடியவர்களால் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 3 பேர் உயிரிழந்தனர். கோழிக்கோடு அருகே கொயிலாண்டி குருவங்காட்டில் மணக்குளங்கரா கோவில் அமைந்துள்ளது. இங்கு நடந்த திருவிழாவிற்காக ஏராளமானோர் கூடியிருந்தனர். விழாவில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த 2 யானைகள் சாதுவாக கவனம் ஈர்த்த நிலையில் ஒரு கட்டத்தில் ஒட்டுமொத்த கூட்டத்தையும் மிரள வைத்ததால் பதற்றம் தொற்றியது. விழாவில் வானவேடிக்கையால் மிரண்ட யானை ஒன்று அருகில் உள்ள யானை மீது பாய்ந்தபோது இந்த பிரச்சனை தொடங்கியது. இரண்டு யானைகளும் மதம் பிடித்து தாக்கி யானைகள் அங்குமிங்குமாக ஓடியதால் பொதுமக்கள் அலறியடித்து நாலாபுரமும் சிதறி ஓட்டம் பிடித்தனர். இதனால் பக்தர்கள் எல்லா திசைகளிலும் தெரித்து ஓடினர். பாகன்களும் யானை மீதிருந்து குதித்து தப்பினர். யானைகளின் பலத்துக்கு ஈடுகொடுக்க முடியாமல் கோயிலின் நிர்வாக அலுவலக கட்டடம் இடிந்து விழுந்தது. மறுபுறம் கூட்ட நெரிசலில் சிக்கி 2 மூதாட்டிகள் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 30க்கும் மேற்பட்டோர் கோழிக்கோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் கொயிலாண்டி தாலுகா மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டதால் அப்பகுதிகள் பரபரப்பாக காணப்பட்டன. மூன்று மணி நேர முயற்சிக்கு பிறகு 2 யானைகளும் அமைதிப்படுத்தப்பட்டன. கேரளாவில் சமீபத்தில் கோயில் திருவிழாக்களில் யானை தாக்குதல்கள் அதிகரித்திருப்பது பக்தர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. சிதம்பரம் அரசு கலைக்கல்லூரி ஆய்வக உதவியாளர் மீது பாலியல் சீண்டல் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆய்வக உதவியாளர் சிதம்பரநாதன் என்பவர் சில மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது தொடர்பாக தெரிவித்தும் கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என இந்திய மாணவர் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு டியூட்டர்கிட்ட போயிட்டு பேசியிருக்காங்க, ஹெச்ஓடிட்ட பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த விஷயத்தை இதோட விட்டு நம்ம டிபார்ட்மெண்ட் பேரு கெட்டு போயிடும், நீ எதுக்கு மாணவர் சங்கத்துக்கிட்டலாம் போய் இதை பத்தி பேசுற அப்படின்னு அந்த பொண்ணை டியூன் பண்றாங்க. இது மூலமா வெளியில விஷயங்களை சொல்லக்கூடிய மாணவிகள் கூட வெளியில கம்ப்ளைண்ட் பண்ணாத சூழ்நிலையை அந்த நிர்வாகம் உருவாக்கி கொடுக்குது. கோவை ஆனந்தரை அடுத்த சாடிவயல் மலை கிராம சாலையை சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் போடப்பட்ட சாலைகள் பராமரிக்கப்படாமல் உள்ளன. சாலை அமைக்க நிதி ஒதுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் அரசு பேருந்துகள் சாடிவயல் வனத்துறை செக்போஸ்ட் அருகே நிறுத்திவிடுவதால் பொதுமக்கள் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்வதாக வேதனை தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வெள்ளி நீர்வீழ்ச்சி அருகே வனப்பகுதியில் வாயில் நுரைத்தள்ளிய நிலையில் கிடந்த வயதான தம்பதியின் உடலை மீட்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொடைக்கானல் வத்தலகுண்டு பிரதான மலைச்சாலையில் ஆற்றங்கரையின் ஓரத்தில் 2 சடலங்கள் கிடப்பதாக காவல்துறையினருக்கும் வனத்துறையினருக்கும் தகவல் கிடைத்தது. இதையடுத்து விரைந்து வந்த அவர்கள் சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் முதியவரின் சட்டை பையில் இருந்த 9,500 ரூபாய் பணத்தையும் பூச்சிக்கொல்லி மருந்து டப்பாக்களையும் மீட்டனர். இவர்கள் யார், எதற்காக தற்கொலை செய்து கொண்டனர் என்பது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே மயானத்திற்கு செல்ல போதிய பாதை இல்லாததால் ஆற்றில் கழுத்தளவு தண்ணீரில் சடலத்தை சுமந்து சென்ற அவலம் நிகழ்ந்துள்ளது. மஞ்சப்புத்தூர் கிராமத்தில் 1000த்திற்கு மேற்பட்ட பட்டியலின மக்களுக்கு சொந்தமான மயானம் மணிமுத்தாறு ஆற்றங்கரையோரம் உள்ளது. இங்கு செல்ல போதிய பாதை இல்லாத சூழலில் வயது முதிர்வின் காரணமாக உயிரிழந்த ராஜாக்கண்ணு என்பவரின் உடல் கழுத்தளவு தண்ணீரில் எடுத்துச் செல்லப்பட்டது. பாலம் கட்டித்தர பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
திருவண்ணாமலையில் முத்திரையிடப்படாத 25க்கும் மேற்பட்ட மின்னணு எடை இயந்திரங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இங்குள்ள காய்கறி மற்றும் மளிகை கடைகளில் விற்கப்படும் பொருட்கள் எடை குறைந்து காணப்படுவதாக புகாரடைந்தது. இதனையடுத்து அங்கு ஆய்வு செய்த அரசு அதிகாரிகள் போலூர் சாலை முதல் பேருந்து நிலையம் வரையிலான கடைகளில் ISI தரத்துடன் கூடிய எடை இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகிறதா என சோதனை செய்தனர். தரமற்ற எடை இயந்திரங்களை பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறையில் இருந்து சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக புறப்பட்டுச் சென்றனர். இங்குள்ளவர்கள் ஆண்டுதோறும் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு மாலை அணிந்து பாத யாத்திரையாக செல்வது வழக்கம். அந்த வகையில் 25வது ஆண்டாக சமயபுரம் குழுவினர் பாத யாத்திரையாக சென்றனர். கும்பகோணம் அருகே காவல் துணை கண்காணிப்பாளரை பணியிட மாற்றம் செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திருவிடைமருதூர் காவல் துணை கண்காணிப்பாளர் ராஜு வழக்கறிஞர்களை அவமரியாதையாக நடத்துவதாக கூறி குற்றம் சாட்டி இந்த போராட்டம் நடைபெற்றது. துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் எதிரே நடைபெற்ற போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அப்போது பந்தல் அமைப்பது தொடர்பாக வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போலி முகவரி மூலம் பாஸ்போர்ட் எடுத்த இலங்கை முன்னாள் MP திலீபன் மதுரையில் கைது செய்யப்பட்டார். கடந்த 2019ஆம் ஆண்டு மதுரை பாஸ்போர்ட் அலுவலகத்தில் இலங்கையின் முன்னாள் MP திலீபன் உள்ளிட்ட இலங்கையைச் சேர்ந்த சிலர் போலி முகவரி மூலம் பாஸ்போர்ட் பெற்றது தெரிய வந்தது. இது தொடர்பாக மதுரை கியூ பிரிவு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்த நிலையில் கொச்சி விமான நிலையத்தில் திலீபன் கைது செய்யப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் 3 பேர் கொண்ட கும்பல் இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லக்கூடிய காட்சி வெளியாகியுள்ளது. வாணியம்பாடி ஆசிரியர் நகரில் உள்ள இந்தியன் கேஸ் ஏஜென்சியில் பணியாற்றக்கூடிய சிவானந்தம் என்பவர் தன்னுடைய இருசக்கர வாகனத்தை அலுவலக வாயிலில் நிறுத்தியிருந்தார். திரும்பி வந்து பார்த்தபோது அவருடைய வாகனம் திருடு போனதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். CCTV காட்சிகளை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் செம்மண் கலந்தவாறு குடிநீர் வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆலங்குடி பேரூராட்சிக்குட்பட்ட இடங்களில் ஆழ்துளை கிணறு மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இங்குள்ள அண்ணாநகர் பகுதியில் விநியோகம் செய்யப்படும் குடிநீர் செம்மண் கலந்து வருவதாக குடியிருப்பு வாசிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தண்ணீரை பயன்படுத்த முடியாத சூழல் இருப்பதால் தூய்மையான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேரூராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இயற்கையான மற்றும் விசாலமான சூழலை வழங்கும் வகையில் ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் மிருகக்காட்சி சாலையில் இருந்த 9 ஆசிய யானைகள் வெர்ரிஃபி திறந்த மிருகக்காட்சி சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளன. இதற்காக 3 குட்டிகள் உட்பட 9 ஆசிய யானைகள் 36 கிலோமீட்டர் தொலைவிற்கு குளிரூட்டப்பட்ட டிரக்குகளில் அழைத்துச் செல்லப்பட்டன. இது கடினமான வேலை என தெரிவித்த அதிகாரிகள் யானைகளை இடமாற்றம் செய்த பின் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.